ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நான் எவ்வளோ கொஷின் எடுத்திருக்கேன் அப்படின்னா 70 கொஷின் வந்து எடுத்திருக்கேன். 50 கொஷின் வந்துட்டு நியூ புக்கில் இருந்தும் 20 கொஷின் வந்துட்டு ஓல்டு புக்கில் இருந்தும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஓல்டு புக்குமே இதில் கவர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வாங்க கொஷின் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண் எனும் குரல் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம், ஆப்ஷன் டி. இரண்டாவது கேள்வி, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கீழ்காணும் எந்த வரிசையில் இயற்கையை போற்றுகிறார்? இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு வந்து அவர் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்ற மாதிரி பாடியிருப்பார். ரெண்டாவது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். மூணாவது வந்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். இப்படி தான் வந்து பாடியிருப்பார். ஃபஸ்ட்டு திங்களை பாடியிருப்பார், அதாவது வெண்ணிலாவை பாடியிருப்பார். அதுக்கப்புறம் ஞாயிறு பாடியிருப்பார். அதுக்கப்புறம் மழையை போற்றி பாடியிருப்பார். இந்த ஆர்டரில் தான் அவர் பாடியிருப்பார். மூணாவது கேள்வி ஒரு பொறுத்துக. திகிரி, தூய நிறத்தில், தார், புல், அலி. இதில் திகிரி அப்படின்றது ஆணைச்சக்கரம், தூய நிறத்தில் மாடங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி பாரதியார் வந்து காணி நிலம் வேண்டும் அந்த பாட்டில் வந்து பாடியிருப்பார், அதில் இருக்கும். அதுக்கப்புறம் தார் அப்படின்றது கழுத்தில் சூடுவது, புல் அப்படின்றது பறவை, அலி அப்படின்றது கருணை. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ 31542. நாலாவது கேள்வி, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்து யாரால் பாராட்ட பெற்றார்? ஆப்ஷன் டி, அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்கள் தான் நெல்லை சு. முத்துவை தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஐந்தாவது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், இளங்கோவடிகள் சோழ மரபை சேர்ந்தவர், இவரது காலம் 3ஆம் நூற்றாண்டு. ரெண்டாவது, சுப்பிரமணியனின் காலம் 20ஆம் நூற்றாண்டு, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். மூன்றாவது, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் வலசை போகின்றன. 4, புரட்சிக்கவி பாவேந்தர் என சுப்புரத்தினம் போற்றப்படுகிறார். இதில் எது வந்து ராங் ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஏன்னா இளங்கோவடிகள் வந்துட்டு சேர மரபை சேர்ந்தவர். அதே மாதிரி இவரது காலம் வந்துட்டு 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு கிடையாது, 2ஆம் நூற்றாண்டு. மற்ற ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு. சுப்பிரமணியனின் காலம், சுப்பிரமணியன் அப்படின்றது யாரோட இயற்பெயர்? பாரதியாரோட இயற்பெயர் தான் சுப்பிரமணியன். இவரோட காலம் 20ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் இவர் வந்துட்டு பாடல்களை பாடியிருப்பார். அதுக்கப்புறம் பறவைகள் வந்துட்டு எதன் அடிப்படையில் வலசை போகுது அப்படின்னா இந்த நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள் ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு வலசை போகுது. 4வது, புரட்சிக்கவி பாவேந்தர் என சுப்புரத்தினம் அப்படின்றது பாரதிதாசனோட இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். இவர் வந்துட்டு புரட்சிக்கவி பாவேந்தர் அப்படின்ற மாதிரி இவர் போற்றப்படுறார். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ராங்கானது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன், இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். 6வது கேள்வி, பாரதி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இன்பத்தமிழ். இதில் பொருந்தாதது அப்படின்னா இன்பத்தமிழ் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன் தான் வந்துட்டு பாடியிருப்பார், பாரதியார் பாடியிருக்க மாட்டார். 7, பொருந்தாததை தேர்வு செய்க. பொருந்தாததை, காணி நிலம் பாரதிதாசன், காக்கை குருவி எங்கள் ஜாதி பாரதியார், இன்பத்தமிழ் பாரதிதாசன், வாயுரை வாழ்த்து பொய்யில் புலவர். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்துட்டு தப்பாக இருக்கும். ஏன்னா காணி நிலம் வேணும் யார் பாடியிருப்பார் அப்படின்னா பாரதியார் தான் வந்துட்டு பாடியிருப்பார். ஸோ பாரதிதாசன் கிடையாது. காக்கை குருவி எங்கள் ஜாதி இதுவும் பாரதியார் தான் பாடியிருப்பார். இன்பத்தமிழ் பாரதிதாசன் பாடியிருப்பார். வாயுரை வாழ்த்து பொய்யில் புலவர். அப்போது கரெக்டாக மேட்ச் ஆகாதது எது அப்படின்னா காணி நிலம், இது வந்துட்டு பாரதியார். 8வது கேள்வி, சரியானதை தேர்வு செய்க.
ஆப்ஷன் ஏ சிறகடிக்காமல் கடலையும் தாண்டும் பறவை ஆர்டிகாலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை கடற்கொள்ளை பறவை. ஆப்ஷன் பி ஆண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறம், உடல் அடர்பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆப்ஷன் சி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். கூடு கட்டி வாழும் பறவை இனம். 3-6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் அடை காக்கும். ஆப்ஷன் டி சிட்டுக்குருவிகள் துருவ பகுதியில் வாழும். என்ன கேட்டிருக்காங்க? சரியான இதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி வந்துட்டு சிட்டுக்குருவிகள் துருவ பகுதியில் வாழாது. துருவ பகுதியில் மட்டும் அது வாழாது. ஆப்ஷன் சி வந்து சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10லிருந்து 13 ஆண்டுகள். கரெக்டு. கூடு கட்டி வாழும் பறவை இனம்தான். அதுக்கப்புறம் எத்தனை முட்டைகள் இடும் அப்படின்னா 3லிருந்து 6 முட்டைகள் தான். எவ்வளவு நாள் அடை காக்கும் அப்படின்னா 14 நாள். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு. ஆப்ஷன் பியில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ஆண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது ஆண் சிட்டுக்குருவி கிடையாது, பெண் சிட்டுக்குருவி. அப்போ ஆண் சிட்டுக்குருவிக்கு இந்த தொண்டை பகுதி கருப்பு நிறம், உடல் வந்துட்டு அடர்பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதுதான் ஆண் சிட்டுக்குருவிக்கும் பெண் சிட்டுக்குருவிக்கும் இருக்க டிஃபரன்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டும் பறவை எது அப்படின்னா கடற்கொள்ளை பறவை, அதாவது ஃப்ரிகேட் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பறவை தான். கப்பல் கூழைக்கடா அப்படின்ற மாதிரி இதை சொல்லுவாங்க. எவ்வளவு தொலைவு வந்துட்டு இது சிறகடிக்காமல் போகும், எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டு சிறகடிக்காமல் தரை இறங்கும் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரை இது சிறகடிக்காமல் தரை இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடியது எது அப்படின்னா அதுதான் ஆர்டிகாலா. எவ்வளவு தொலைவு இது பயணம் செய்யும் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் வந்துட்டு இது வந்து பயணம் செய்யும், ரொம்ப லாங்காக வந்து போகும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகாலாவை வந்து சொல்கிறாங்க. 9வது கேள்வி, தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள அடிகள். காணி நிலம். ஆப்ஷன் பி இன்பத்தமிழ். ஆப்ஷன் சி நாராய் நாராய். ஆப்ஷன் டி வந்து சிலப்பதிகாரம். இதுக்கான கரெக்டானது ஆப்ஷன் சி நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாட்டில் தான் இந்த தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற பாடல் வந்துட்டு இடம்பெற்றிருக்கோம். இதை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா சத்தி முத்த புலவர் தான் வந்துட்டு பாடியிருப்பார் இந்த பாடலை. 10வது கேள்வி, ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக விளங்குவது சிறிய செயல், வன்சொல், ஊக்கமின்மை. ஆப்ஷன் சி வந்து இன்னாச்சொல். ஆப்ஷன் டி பணிவு, இன்சொல். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் டி பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக விளங்குது அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. 11 மா என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ திருமகள். ஆப்ஷன் பி அழகு. ஆப்ஷன் சி வந்து வயல். ஆப்ஷன் டி அனைத்தும். ஆப்ஷன் டி அனைத்தும். மா அப்படின்றதுக்கு திருமகள், அழகு, வயல் எல்லாமே வந்துட்டு அதுக்கான மீனிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12வது கேள்வி, பொறுத்துக. ஔவை ஆத்திச்சூடி, பாரதியார் புதிய ஆத்திச்சூடி, நெல்லை சு.முத்து அறிவியல் ஆத்திச்சூடி. இது வந்து கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஔவை வந்து ஆத்திச்சூடி, ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க. பாரதியார் வந்துட்டு புதிய ஆத்திச்சூடியும், நெல்லை சு.முத்து அவர்கள் அறிவியல் ஆத்திச்சூடியும் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 13வது கேள்வி, நெல்லை சு.முத்து பணியாற்றாத இடம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். ஆப்ஷன் பி விண்வெளி பயன்முறை மையம். ஆப்ஷன் சி சதீஷ் தவான் விண்வெளி மையம். ஆப்ஷன் டி இந்திய விண்வெளி மையம். எதில் அவர் பணியாற்றியிருக்க மாட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி விண்வெளி பயன்முறை மையத்தில் அவர் வந்துட்டு வேலை செஞ்சுருந்துருக்க மாட்டார். ரிமைனிங் உள்ள 3த்துலேயுமே அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். 14வது கேள்வி, வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தலையில் சிறகு வளர்தல். இது கரெக்டு. ஆப்ஷன் பி இறகுகளின் நிறம் மாறுதல். இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் சி உடலில் கற்றையாக முடி வளர்தல். இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 15வது கேள்வி, நெல்லை சு.முத்து இயற்றப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை.
கிட்டத்தட்ட அவர் 80க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்துட்டு எழுதியிருக்காரு. யாரு? நெல்லை சு. முத்து அவர்கள். 16வது கேள்வி, இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளின் எடை? ஆப்ஷன் ஏ 565 கிலோ, ஆப்ஷன் பி 575 கிலோ, ஆப்ஷன் சி 545 கிலோ, ஆப்ஷன் டி 525 கிலோ. ஆப்ஷன் டி 525 கிலோ ஆளில்லா இவ்வளோ எடையை வச்சு ஒரு ஆளில்லா ஒரு செயற்கைக்கோளை தான் நம்மளோட இந்தியா வந்துட்டு நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. 17வது கேள்வி, பொறுத்துக. தேடுபொறி, மீத்திறன் கணினி, வலசை, புகலிடம், புலனம், நுண்ணறிவு. இதில் தேடுபொறி அப்படின்றது சர்ச் இன்ஜின், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், வலசை அப்படின்றது மைக்ரேஷன், புகலிடம் அப்படின்றது சான்ச்சுரி, புலனம் வாட்ஸ்அப், நுண்ணறிவு வந்துட்டு இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ 534261. 18வது கேள்வி, உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி செக், ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் ஃபஸ்ட்டு ஒரு ரோபோவுக்கு சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 19வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. யாரை பற்றி அப்படின்னா டாக்டர் சலீம் அலி அவர்களை பற்றி தான். ஆப்ஷன் ஏ இந்தியாவின் பறவை மனிதர், அதுக்கப்புறம் பறவையியல் ஆய்வாளர். தன் வாழ்க்கை வரலாற்றுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி நேம் வச்சிருக்காரு. ஆப்ஷன் சி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் டி தான், மேற்கண்ட அனைத்தும். இவர் ஒரு பறவை மனிதர் அப்படின்னும், இவர் பறவையியல் ரிலேட்டடாக ஆய்வு செஞ்சுட்டு வந்திருப்பாரு. இவரோட வாழ்க்கை வரலாற்றுக்கு த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்ற மாதிரி அந்த நேம் வச்சிருப்பாரு. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அந்த நேம் வச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்ற கூற்றையும் இவர் சொல்லியிருப்பாரு. 20வது கேள்வி, வானை அளப்போம் கடன் மீளை அளப்போம் எனும் பாடலை பாடியவர் யார்? நெல்லை சு. முத்து, பாரதியார், சத்திமுத்த புலவர், காசி ஆனந்தன். பாரதியார் தான் இந்த பாட்டு பாடியிருப்பாரு. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை பாரதியார் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. 21வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என இருவகைப்படும். இது கரெக்டு. உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். இதுவும் கரெக்டு. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். இதுவும் கரெக்டு. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். முதல் எழுத்து கிடையாது, சார்பெழுத்து. நம்ம சார்பெழுத்து 10 வகைன்னு பார்த்தோமா, இந்த 10 வகையில் கடைசியாக இருக்கும் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி, அதுதான் இது முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும். அதனால் இதை சார்ந்து இயங்கிறதுனால இதை ஆயுத எழுத்தை சார்பெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 22 கூற்றுகளை ஆராய்க. உலக சிட்டுக்குருவிகளின் நாள் மார்ச் 20. கரெக்டு. தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 அண்ட் பி ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன் தான். 23வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. காரல் கபெக் செக் நாட்டை சேர்ந்த நாடக அறிஞர். ஆப்ஷன் பி 1920 காரல் கபெக் எழுதப்பட்ட நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியுள்ளார். ஆப்ஷன் சி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளது. ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஸோ ஆப்ஷன் டி தான் மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே கரெக்டு தான். 24
சர் சி.வி. ராமன் தனது ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை எப்போது வெளியிட்டார்? ஆப்ஷன் பி 1928 பிப்ரவரி 28 அப்பதான் ராமன் விளைவு அப்படின்ற அந்த கோட்பாடை வந்துட்டு அவர் வெளியிட்டிருப்பாரு. இவர் ஏன் இந்த ராமன் விளைவு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு கடல் பயணம் மேற்கொள்றப்போ, அந்த கடல் தண்ணி ஏன் நீளமா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஒரு சந்தேகத்தினால இந்த ராமன் விளைவு வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. 25 ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியுடன் சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கேரி காஸ்பரோவ். இவர் தான் வந்துட்டு கலந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இதில் யார் வந்துட்டு வெற்றி வாகை சூடியிருப்பாங்க அப்படின்னா டீப் ப்ளூ தான் வந்துட்டு வின் பண்ணியிருந்திருக்கும். 26 தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது. ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. 27வது கேள்வி புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கிய நிறுவனம். ஆப்ஷன் ஏ ஐநா சபை. ஐநா சபை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி அந்த விருது வந்துட்டு வழங்கியிருக்கோம். 28 பாவலரேறு நடத்திய இதழ்களில் பொருந்தாதது. தமிழ்நிலம், தென்மொழி, கனிச்சாறு, தமிழ்ச்சிட்டு. ஆப்ஷன் சி கனிச்சாறு. ஏன்னா தமிழ்நிலம், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு இந்த 3 இதழை தான் அவர் நடத்தியிருந்திருப்பார். இந்த கனிச்சாறு அப்படின்றது அவர் எழுதிய நூல். 29 ஒரு தமிழ் எண்கள் ரூ ஆ அப்புறம் கூட்டல் கா 0 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 68, ஆப்ஷன் பி 58, ஆப்ஷன் பி 98, ஆப்ஷன் டி வந்துட்டு அகைன் அதே 98 தான் கொடுத்துருக்கேன். 96 போட்டுக்கோங்க. 29 ரூ அப்படின்றதுக்கு 5, ஆ அப்படின்றதுக்கு 8, அதுக்கப்புறம் கூட்டல் கா 0 அப்படின்றது 10, ஸோ 68 இதுக்கான ஆப்ஷன். 30 அப்துல் கலாம் எந்த நூலை படிக்கும்போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3னையும் பெற்றார்? திருக்குறள், விளக்குகள் பல தந்த ஒளி, கனிச்சாறு, இன்பத்தமிழ். இதுக்கான ஆப்ஷன் பி விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன் வந்துட்டு இந்த புக்கை எழுதியிருப்பார். இந்த புக்கை படிச்சுட்ருக்கப்ப தான் அவருக்கு வந்துட்டு இந்த 3 விஷயங்களும் அவர் வந்துட்டு அடையிறாரு. 31வது கேள்வி பொறுத்துக. விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு. இது எல்லாமே கரெக்டாக தான் நேராக தான் இருக்குது. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 32வது கேள்வி எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் என்னும் புதினம் எப்போ வந்துட்டு நோபல் பரிசு பெற்றது? எந்த ஆண்டில் நோபல் பரிசு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 1954, 1984, 1945, 1956. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1954. இது வந்துட்டு இந்த கிழவனும் கடலும் வந்துட்டு அந்த தாத்தா யார் அப்படின்னா சாண்டியாகோ. இவர் வந்துட்டு சாண்டியாகோ. அதுக்கப்புறம் இந்த தாத்தா கூட யார் போயிருப்பாங்க அப்படின்னா மனோலின் அப்படின்ற ஒரு சிறுவன் வந்துட்டு டெய்லி கப்பலில் வந்துட்டு இந்த தாத்தா கூட வந்துட்டு போயிட்டு வருவான். எவ்வளோ நாள் வந்து தாத்தாக்கு மீன் கிடைக்காது அப்படின்னா மொத்தம் 84 நாள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அவருக்கு கிடைக்காது. 85வது நாளாக தான் வந்துட்டு அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த நூல் வந்து எப்போ நோபல் பரிசு பெற்றிருக்கோம் அப்படின்னா 1954. 33வது கேள்வி பொறுத்துக. ஊழி பலநூறு கண்டதுவாம், தமிழே உயிரே வணக்கம், வான் தோன்றி வழி தோன்றி நீண்ட நீண்ட காலம். ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஊழி பலநூறு கண்டதுவாம் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார்.
தமிழே உயிரே வணக்கம் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா, காசி ஆனந்தன் வந்துட்டு பாடியிருப்பாரு. வான் தோன்றி வழி தோன்றி வாணிதாசன் வான் தோன்றி வாணிதாசன். நீண்ட நீண்ட காலம் அறிவுமதி. இவங்க தான் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ, இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி 2, 1, 4, 3 இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 34வது கேள்வி, சரியாக பொருந்தியுள்ள இணைகள் அது வந்து கேட்டிருக்காங்க. நிருமித்த அப்படின்னு உருவாக்கிய மேதினி உலகம் கரெக்ட்டு. ஊழி வந்து நீண்டதொரு காலப்பகுதி. ஆழிப்பெருக்கு கடல்கோள் 4 இணைகளுமே சரியாக தான் வந்து பொருந்தியிருக்கு. 35 சரியானதை தேர்வு செய்க. இந்த மலரோட 7 நிலைகளை வந்து சொல்லியிருப்பாங்கல்ல அதுதான் இந்த கேள்வி. இதில் சரியானது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி கரெக்டானது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அரும்பு, அரும்புக்கு அப்புறமா மொட்டு, மொட்டுக்கு அப்புறமா முகை, முகைக்கு அப்புறமா மலர், அதுக்கப்புறம் அலர், வி, அதுக்கப்புறம் கடைசி நிலை தான் செம்மல். இதுதான் வந்துட்டு கரெக்டு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். 36வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு. கரெக்டு. முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. அதே மாதிரி பாடல் அடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. ஸோ மேற்கண்ட அனைத்தும் 3மே வந்துட்டு கரெக்டு தான். 37 உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி வந்து இளங்கோவடிகள். ஓரறிவில் இருந்து 6 அறிவு வரைக்கும் யார் வந்துட்டு வகைப்படுத்தி இருப்பாரு அப்படின்னா தொல்காப்பியர் தான் வந்துட்டு வகைப்படுத்தி இருப்பாரு. இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். 38வது கேள்வி, தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். தென்னிலம், கொய்யாக்கனி, பாவியகொத்து, கனிச்சாறு. இந்த 4மே வந்துட்டு பெரும் சித்தனாரை சார்ந்தது தான். இதில் தமிழ் கும்மி அப்படின்றது எதில் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி கனிச்சாறு. இதில் தான் இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் வந்துட்டு இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கும். பொறுத்துக இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் வந்து நம்மளோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் இசையை கேட்கும்போது நம்மளோட உள்ளம் வந்துட்டு மகிழ்ச்சி அடையும். நாடகத்தமிழ் வந்து நம்மளோட உணர்வில் கலந்து வெளிப்படும். என்ன நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு வெளியில் வரதான் நாடகத்தமிழ். அப்போ இயல் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்துறது, இசைன்றது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது, நாடகத்தமிழ் அப்படின்றது நம்மளோட உணர்வில் கலந்து நம்மளோட உள்ளே இருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் நாடகத்தமிழ். அப்போது இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3, 2, 1 இதுதான் வந்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். 40வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. கனிச்சாறு நூலானது 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் உடையவர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். ஆப்ஷன் டி வந்து அனைத்தும் சரி. எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான். 41 மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் ஏ மொழி. மொழி தான் வந்துட்டு மனிதன் கண்டுபிடித்த சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாக வந்துட்டு இருக்கு. 42வது தாவர இலைப்பெயர்கள் வந்து கேட்டிருக்காங்க. கமுகு, தாழை, ஓலை, மடல், நாணல், கூந்தல் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கானது கரெக்டான ஆப்ஷன் வந்து கமுகு அப்படின்றது கூந்தல், தாழை அப்படின்றது மடல், தென்னை ஓலை, மல்லி வந்துட்டு தழை, நாணல் வந்து தோகை. இதுதான் இதுக்கானது. அப்போது 42வதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா 5, 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. 43 உலகத்தில் காணப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 6000 மொழிகள் வந்துட்டு இருக்குது நம்மளோட உலகத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 44வது கேள்வி, பாரதியார் பாடிய பாடல் வரிகள். அவர் என்னென்ன பாடல்லாம் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. பாரதி பாடின பாடு தான். அதுக்கப்புறம் பி வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல்
இதுவும் பாரதியார் தான் பாடியிருப்பாரு. காணி நிலம் வேண்டும் இதுவும் அவர் தான் பாடியிருப்பாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி இதுவும் அவர் தான் பாடியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 45 மழையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாதது கேட்டிருக்காங்க. தொடர்பில்லாதது. அப்ப எது எதெல்லாம் மழைய பத்தி வந்து சொல்லியிருக்காங்க அப்டின்னா, முல்லைப்பாட்டு பரிபாடல் இதில சொல்லியிருக்காங்களா அப்டின்னா சொல்லியிருக்காங்க. நற்றிணை பதிற்று பத்து இதில வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நற்றிணையிலயும் பதிற்று பத்துலயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ, அப்ப இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் பி தான். பரிபாடல்லையும், திருக்குறள்லயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ, கார் 40 திருப்பாவை இதுலயும் மழைய பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ தொடர்பில்லாதது எது அப்டின்னா நற்றிணை, அதுக்கப்புறம் பதிற்று பத்து. 46வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. தமிழ் மொழியின் இலக்கண வகை 5 அந்த சொல், பொருள், யாப்பு, அணி சொல்லுவாங்கல்ல அதுதான். அதுக்கப்புறம் ஒலி வடிவமாகவும், வரி வடிவமாகவும் பிறப்பது எழுத்து. ஆப்ஷன் சி வந்து உயிரெழுத்துக்கள் காற்றை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன. இதுவும் கரெக்ட்டு. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 47 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொல் அல்லாதது கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்னென்ன சொல் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியணும். ஆப்ஷன் ஏ மீன், பாம்பு, முதலை, செய் இது வந்து இருக்கா அப்படின்னா இருக்கு. இதை எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறுந்தொகையில் வந்துட்டு இந்த வார்த்தைகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கும். மீன், பாம்பு, முதலை, அப்புறம் செய் அப்படின்ற வார்த்தைகள். கோடை மருந்து இதுவும் வந்துட்டு இடம்பெற்றிருக்கும். இது எதுலன்னா அகநானூறில் வந்து சொல்லியிருப்பாங்க. அகநானூறு. அதுக்கப்புறம் உயிர், அன்பு, மகிழ்ச்சி இதுவும் சொல்லியிருப்பாங்க. 2 நூலில் வந்துட்டு இந்த வார்த்தைகள் வரும். அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு தொல்காப்பியம். அதுக்கப்புறம் திருக்குறள்லேயும் வந்துட்டு இது வந்து வரும். திருக்குறள்லேயும் தொல்காப்பியத்திலையும் இந்த உயிர், அன்பு, மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தைகள் இடம்பெறும். அதுக்கப்புறம் தமிழ், தமிழன் இது வந்துட்டு கிடையாது. இது வந்து தமிழ், தமிழன் அப்படின்ற வார்த்தைகளை எங்கே வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, புலவர்கள் மேற்கோள் காட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த வார்த்தைகள் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கிடையாது. அப்போ அல்லாதது அப்படின்னா ஆப்ஷன் டி இதுதான் வந்துட்டு கிடையாது. 48வது கேள்வி பொறுத்துக. இலக்கண நூல்கள், அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள், அறநூல்கள், காப்பியங்கள். இலக்கண நூல்கள் எது அப்படின்னா தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு, 8 தொகை. அறநூல்கள் வந்து திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்போது இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 4, 3, 2, 1. கூற்றுகளை ஆராய்க. தொல்காப்பியம் தமிழின் கிளவியும் அதனோடு. அப்போ தமிழ் அப்படின்ற வார்த்தை. வஞ்சிக்காண்டம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை. வஞ்சிக்காண்டம் தானா வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரம் இது. தமிழன் கண்டாய் தமிழன் எதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பர் தேவாரத்தில். திருத்தாண்டகத்தில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ தமிழின் கிளவியும் அதனோடற்றே இதில் வந்து தமிழ் அப்படின்ற வார்த்தையை வந்து தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 50வது கேள்வி சரியாக பொருந்தியுள்ள இணைகள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் தொல்காப்பியம், கார் 40, கபிலர், பதிற்று பத்து. ஆழ அமுக்கி முகக்கினும் தொல்காப்பியத்தில் வந்து இது சொல்லியிருக்க மாட்டாங்க. தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நிலம், நீ, அப்புறம் தீ, வலி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம், உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது 5 பூதங்களை பற்றி பேசியிருப்பாங்க தொல்காப்பியத்தில். அப்போ வந்துட்டு ஆழ அமுக்கி முகக்கினும் கிடையாது. இது கிடையாது. இந்த இணை கிடையாது. ஆழ அமுக்கி முகக்கினும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த கடல் நீர் முகவாது நாள் நாழி அப்படின்ற மாதிரி ஆழ அமுக்கி முகக்கினும் கடல் நீர் முகவாது நாள் நாழி அப்படின்ற மாதிரி ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 2வது பார்க்கலாம். கார் 40 கோட்சுறா எரிந்தன சுருங்கிய. ஸோ இதுவும் கிடையாது. கார் 40ல் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுலேயும் கடல் நீரை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கடல் நீர்
முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்ற மாதிரி கார் 40 வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ கோட்சுறா எரிந்தன சுருங்கிய இது எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்துட்டு நற்றிணையில் சொல்லியிருப்பாங்க. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதற் பரதவர் அப்படின்னு சொல்லி நற்றிணையில் சொல்லியிருப்பாங்க. அப்போ 2வதும் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு இணையும் மேட்ச் ஆகலை, 2வது இணையும் மேட்ச் ஆகலை. 3வது வந்து கபிலர் திணையளவு போதா சிறுபுல் இது வந்துட்டு கரெக்டு. கபிலர் தான் சொல்லியிருப்பாரு. திணையளவு போதா சிறுபுல் அந்த பனையளவு காட்டும் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எதன்னா அந்த ஒரு சின்ன பனித்துளியில் பனை மரமும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. குவிலென்ஸ் இருக்குல்ல, அந்த குவிலென்ஸோட கோட்பாடை வந்து இவர் சொல்லியிருப்பாரு. அப்போ இது கரெக்டு. இந்த இணை கரெக்டு. 10 நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு இதுவும் வந்துட்டு கரெக்டு தான். அப்போது எத்தனை இணைகள் அப்படின்னா 2 இணைகள் தான் வந்துட்டு மேட்ச் ஆகுது. ரிமைனிங் இருக்க 2 வந்துட்டு கிடையாது. 51 இது வரைக்கும் நியூ புக்கு. இந்த 50 கேள்விகள் வரைக்கும் நியூ புக்கு. இந்த 51ல் இருந்து ஓல்டு புக்கு. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர். திருவருட்பா, ராமலிங்க அடிகளார், நான்மணிக்கடிகை, விளம்பிநாகனார், நாலடியார், சமண முனிவர்கள். எதில் வந்துட்டு இந்த கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் அப்படின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா, திருவருட்பா, ராமலிங்க அடிகளார் வந்துட்டு இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். 52 கூற்றுகளை ஆராய்க. ராமலிங்க அடிகளாரை பற்றி கூற்றுகள். இவரது சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ஆப்ஷன் பி, இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனமுறை கண்ட வாசகம். இவரது பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டு உள்ளது. அதுக்கப்புறம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்கு உரியவர். ஸோ எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு கரெக்டு தான், அனைத்தும் சரி. இவரோட சிறப்பு பெயர் தான் இந்த திருவருட்பிரகாச வள்ளலார். இவர் இயற்றிய நூல்கள் இந்த 2 தான், ஜீவ காருண்ய ஒழுக்கம், அதுக்கப்புறம் மனமுறை கண்ட வாசகம். இவரோட பாடல் எல்லாமே திருவருட்பால தான் அப்படின்ற தலைப்புக்கு கீழே தான் எல்லா பாடலும் தொகுக்கப்பட்டிருக்கு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற கூற்று வந்து இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எத்தனை கொக்குகள் வந்துட்டு அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 644 கொக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த சின்ன பாப்பா வந்து செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த 644 செஞ்சதுக்கப்புறமா அவங்க இறந்துருவாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க அந்த 356 கொக்கை வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான் சேர்ந்து செஞ்சுட்டு அவங்களோட அந்த சமாதி இருக்குள்ள அங்கே வந்துட்டு வச்சுருப்பாங்க. 54 குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ள பூக்களின் எண்ணிக்கை. எத்தனை பூக்கள் அப்படின்னா 99 பூக்கள் பற்றி இருக்கும். ஆனால் உவேசாக்கு கிடைச்சது எத்தனை பூக்கள் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னா 96 பூக்கள் தான் வந்துட்டு கிடைக்கும். 3 பூக்கள் பேர் வந்துட்டு அதில் தெளிவாக அந்த ஓலைச்சுவடியில் தெளிவாக இருக்காது. சரி 3 பூக்கள் தானே, சரி இதை விட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு நினைக்க மாட்டார். இந்த ஒரு 3 பூக்களுக்காக மறுபடியும் தேடி மறுபடியும் அது அந்த டேட்டா வந்துட்டு எந்த ஓலைச்சுவடியில் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை கரெக்டாக பார்த்து எடுத்து அதை வந்துட்டு அதுக்கப்புறம் பதிப்பகத்துக்கு அவர் வந்து அனுப்பியிருப்பார். உவேசா வந்துட்டு இந்த மாதிரி தான் நூல்கள் எல்லாமே வந்துட்டு அச்சிட்டிருப்பார், ஒரு கரெக்டான டேட்டாவை வச்சு தான். 55 சென்னையில் பாதுகாக்கப்படும் ஓலைச்சுவடி இடங்களில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ கீழ்திசை சுவடிகள் நூலகம், ஆப்ஷன் பி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், ஆப்ஷன் சி சரஸ்வதி நூலகம், ஆப்ஷன் டி அரசு ஆவண காப்பகம். இதில் வந்து சரஸ்வதி நூலகம் கிடையாது. ஏன் வந்து சரஸ்வதி நூலகம் கிடையாது அப்படின்னா இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா தஞ்சாவூரில் தான் இந்த சரஸ்வதி நூலகம் வந்துட்டு இருக்கும். தஞ்சை இங்கே தான் வந்துட்டு இருக்கும். சென்னை தான் கேட்டிருக்காங்க. அப்போ சென்னையில் அப்படின்னா கீழ்திசை வரும். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் சென்னையில் தான் இருக்குது. அரசு ஆவண காப்பகமும் சென்னையில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ சரஸ்வதி நூலகம் தான் வராது, பொருந்தாததை தான் கேட்டிருக்கேன்.
56 உவேசாவின் வாழ்க்கை வரலாறு எந்த தலைப்புல நூலாக வெளிவந்தது? இவரோட வாழ்க்கை வரலாறு வந்துட்டு ஆனந்த விகடன்ல இவர் வந்துட்டு எழுதிட்டு வந்திருப்பாரு. ஸோ மொத்தமா வந்துட்டு எந்த நேம்ல வெளிவந்திருக்கும் அப்டின்னா, என் சரிதம் அப்டின்ற தலைப்புல தான் அந்த அந்த ஒரு இதுல தான் புக்கா வந்துட்டு வெளிய வந்திருக்கும். அப்போ உவேசாவோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்டின்னா, என் சரிதம். இதுதான் வந்துட்டு கரெக்ட்டு. 57 கூற்றுகளை ஆராய்க. 2006ஆம் ஆண்டு சென்னையில் டாக்டர் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்டதா? இது கிடையாது. 2006 கிடையாது. 1942ஆம் ஆண்டு நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி அஞ்சல் தலை வெளியிட்டது. இதுவும் கிடையாது. ஏன்னா வருஷம் நான் மாத்தி குடுத்துருக்கேன். ஸோ இயர் வந்துட்டு பார்த்துக்கோங்க. 1942ல தான் சென்னையில டாக்டர் உவேசா நூல் நிலையம் வந்து நிறுவப்பட்டிருக்கும். அதே மாரி 2006ல தான் அஞ்சல் தலைய வந்துட்டு வெளிவிட்டிருப்பாங்க. ஸோ அப்ப கூற்றுகளை பார்த்தோம் அப்டின்னா, இது வந்துட்டு 2 ஆப்ஷனுமே தப்பா? ஸோ 1 அப்புறம் 2 வந்துட்டு தவறு. 58 காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் எவ்வாறு கூறுவர்? ஜப்பானியர் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஓரிகாமி அப்படின்ற மாரி தான் இந்த காகிதத்தில உருவங்கள் செய்ற கலைய வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. 59 தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ உ.வே. சாமிநாதர், வேங்கடரத்தினம். அவங்களோட இயற்பெயர். பாரதியார் வந்துட்டு சுப்பிரமணியன், விளம்பி நாகனாருக்கு நாகனார். அப்ப வந்துட்டு தவறானது எதுவுமே கிடையாது. எல்லாமே கரெக்ட்டு தான். உவேசாவோட இயற்பெயர் வேங்கடரத்தினம், பாரதியாரோடது சுப்பிரமணியன், விளம்பி நாகனாருக்கு நாகனார். இந்த விளம்பி அப்படின்றது அவர் பொறந்த ஊர். அதனால அவரோட அந்த இயற்பெயரோட சேர்த்து விளம்பி நாகனார் அப்படின்ற மாரி அவர் வந்து நேம் வச்சிருந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 60வது கேள்வி கீழ்க்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். கரெக்ட்டு. தமிழின் முதல் எழுத்து இதுவும் வந்துட்டு கரெக்ட்டு. கல்விக்கு விளக்கு போன்றது என்ன அப்டின்னா, நல்ல எண்ணம் தான் நம்மளோட கல்விக்கு விளக்கு மாதிரி அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட்டு. எல்லாமே தான். தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். இந்த பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அதுக்கப்புறம் தமிழோட முதல் எழுத்து ஆ தான். இந்த ஆ அப்படின்ற எழுத்து வந்துட்டு மனிதன வந்துட்டு குறிக்குமாம். நம்மளோட அந்த முதுகெலும்பு வந்துட்டு இருக்குல்ல, அதுதான். அது மட்டும் இல்லாம, இது வந்துட்டு அந்த காலத்துல வேட்டையாட போறப்போ, அம்புக்கூடுகள் வந்துட்டு நம்ம போட்டிருப்போம்ல, இந்த அம்புக்கூடுகள் போட்டு பின்னாடி தானே மாட்டியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு அதுக்கான மீனிங் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. 61 புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கனடாவை சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீரர் யார்? யாரு அப்டின்னா, ஆப்ஷன் ஏ டேரி பாக்ஸின். இவர் தான் வந்துட்டு புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்தாலும், இவர் வந்து இந்த மாதிரி நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மாரத்தான்ல வந்துட்டு இவர் கலந்துக்கிட்டு இது பண்ணுவாரு. 62 நாலடியார் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஸோ இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. மொத்தம் 600 பாடல்களை கொண்டது. இதன் சிறப்பு பெயர் நாலடி 400. இதை இயற்றியவர் யாரு அப்படின்னா, சமண முனிவர்கள். ஸோ இதில பொருந்தாதது எதுன்னா, ஆப்ஷன் பி 600 பாடல் கிடையாது. 400 பாடல் தான் இதில இருக்கும். இது வந்துட்டு 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு தான். இதோட சிறப்பு பெயர் நாலடி 400. இயற்றியவங்க வந்துட்டு சமண முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நாலடியார வந்துட்டு இயற்றியிருப்பாங்க. 63வது கேள்வி பொறுத்துக. செய், அணியர், வண்மை, தமிழ் மகள், கடிகை. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி. செய் அப்படின்றது வயல். நம்ம வந்துட்டு குறுந்தொகையில வந்து இத வந்து பார்த்துருப்போம். அந்த மீன், முதலை, பாம்பு, அதுக்கப்புறம் செய் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு வந்திருக்கும். ஸோ செய் அப்படின்றது வயல். அணியர் அப்படின்றது நெருங்கி இருக்கவங்கள தான் அணியர் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வன்மை அப்படின்றது கொடை. தமிழ் மகள் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா, ஔவையாரு. அதுக்கப்புறம் கடிகை அப்படின்றது அணிகலன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 5, 4, 3, 2, 1. தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஒரே ஒரு ஊர் நம்ம தமிழ்நாட்டில இருக்கா. இந்த ஊர் எதுக்காக அப்படின்னா, பறவைகளுக்காக இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம், இல்ல கெட்ட விஷயம் அந்த மாரி எது நடந்தாலும் பட்டாசோட சவுண்ட் வந்துட்டு பட்டாசு வந்து வெடிக்கவே மாட்டாங்களாம். ஏன் தீபாவளிக்கு கூட அவங்க வந்துட்டு பட்டாசே வெடிக்காம தான் வந்துட்டு தீபாவளிய வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். நாம அப்படி இருப்போமா? கண்டிப்பா இருக்க மாட்டோம். அப்போ
64வதுக்கு என்ன அப்படின்னா, கூந்தன்குளம் அப்படின்ற கிராமத்தில தான் பட்டாசு வெடிக்காம வந்துட்டு இருக்காங்க. இந்த கூந்தன்குளம் எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த கூந்தன்குளம் வந்துட்டு இருக்கு. 65 சரியான கூற்றுகள் வந்துட்டு கேட்டிருக்காங்க. 2 குடுத்துருக்காங்க. அதில எது கரெக்ட்டு அப்படின்னு. "சாதி இரண்டொழிய வேறில்லை" என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். இது வந்து கரெக்ட்டு. பாரதியார் தான் வந்து பாடியிருப்பாரு. "மடைக்கு விளக்கம் மடவார்" என்னும் பாடல் வரிகள் எதுல இடம்பெற்றிருக்கும் அப்டின்னா, நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார் பாடுன நான்மணிக்கடிகையில தான் வந்து இருந்திருக்கும். ஸோ, இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு டி. 2மே வந்துட்டு கரெக்ட்டு தான். 66 தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் வேறுபட்டது. சித்திரங்குடி, வடுவூர், கோடியக்கரை, முண்டந்துறை வந்துட்டு புலிகள் காப்பகம். பறவைகள் வந்துட்டு கிடையாது. 67வது கேள்வி பொறுத்துக. பறவைகள் வசிக்கிற இடமும் இது வந்துட்டு அந்த ஓல்டு புக்ல பாக்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. நெறைய பறவைகள் நேம் இருக்கு. இத மட்டும் நீங்க ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க. பறவைகள் வந்துட்டு சுடலை குயில், பனங்காடை எங்க இருக்கும் அப்டின்னா, சமவெளி மரங்கள்ல தான் இந்த பறவைகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பவளக்காளி, கரண்டிவாயன் இது எங்க இருக்கும் அப்டின்னா, நீர்நிலைகள்ல இருக்கும். அதுக்கப்புறம் கருஞ்சினான், பொன்முதுகு இது எங்க இருக்கும் அப்டின்னா, மலைகள்ல இருக்கும். ஸோ, நேர்மாறா தான் இருக்கும். ஆப்ஷன் 1, 2, 3. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம். மொத்தம் நம்ம தமிழ்நாட்ல எத்தனை பறவைகள் சரணாலயம் இருக்கு அப்டின்னா, 13 பறவைகள் சரணாலயம் வந்து நம்ம தமிழ்நாட்ல வந்து இருக்கு. 69 தவறான கூற்றை தேர்ந்தெடு. கூடு கட்டி வாழும் ஒரே பாம்பு ராஜநாகம். கரெக்ட்டு. ராஜநாகம் மட்டும் தான் இருக்க பாம்புகள்லேயே கூடு கட்டி வாழக்கூடிய பாம்பு. அதுக்கப்புறம் பாம்புகள் இரையை மென்று தின்னும். இது வந்து தப்பு. மென்று தின்னாது. பாம்புகள் வந்துட்டு அப்படியே விழுங்கும். மென்று தின்னாது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி வந்துட்டு என்ன அப்படின்னா, நல்ல பாம்பின் நஞ்சு கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. இது கரெக்ட்டு. இந்திய அரசு வனவிலங்கு சட்டம் எப்போனா 1972. இதோட அடிப்படையில தான் பாம்புகள் வந்துட்டு தோலுக்காக கொல்லப்படுவத தடை செய்ற மாதிரி அவங்க வந்து சட்டம் வந்து நம்ம வனவிலங்கு வாரியத்திலருந்து போட்டிருக்காங்க. ஸோ, இதுவும் கரெக்ட்டு. அப்போ தவறான கூற்று என்ன அப்டின்னா, ஆப்ஷன் பி தான் வந்துட்டு தவறான கூற்று. பாம்புகள் இரைய வந்துட்டு மென்று தின்னாது, விழுங்கும். 70வது கேள்வி கூற்றுகளை ஆராய்க. உயிரெழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் நீண்டும் 5 எழுத்துக்கள் குறுகியும் ஒலிக்கும். இது கரெக்ட்டு. தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் உடனிலை மெய் மயக்கம். இது கரெக்ட்டு. அதோட இனத்தோட மட்டும் தான் இது வந்துட்டு சேரும். மத்ததோட சேராது. அப்போ அது வந்துட்டு உடல்நிலை மெய்மயக்கம். தன் எழுத்துக்களுடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுவும் கரெக்ட்டு. ஸோ, அப்போ ஆப்ஷன் வந்துட்டு டி. இதில் வந்துட்டு மொத்தம் நம்ம எவ்வளோ கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் ஒரு 70 கேள்வி வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ, நியூ புக்கு அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு 2மே வந்துட்டு கவர் பண்ணி தான் இந்த கொஷின் வந்து எடுத்திருக்கேன். அகைன் இந்த 6த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 6த்து வந்துட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து நான் போடுவேன். அதில் வந்துட்டு என்னென்னலாம் வந்து நான் கொஷின் வந்துட்டு விட்டுட்டு எடுத்திருக்கனோ, அந்த ரிமைனிங் உள்ளது எல்லாமும் ப்ளஸ் இதோடவும் சேர்த்து கம்பைன் ஆகி தான் அடுத்த கொஷின் வந்துட்டு இருக்கும். ஸோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.